ஓம் சாந்தி. 16/9/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள். நீங்கள் அனைவருக்கும் சாந்தி தாமம், அதாவது அமர்புரிக்கான வழியை சொல்ல வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த ஆன்மீக போதை இருக்கிறது? அந்த போதையின் ஆதாரத்தில் எந்த நம்பிக்கையான வார்த்தையை பேசுகிறீர்கள்? பதில்: நாம் பாபாவை நினைவு செய்து பல பிறவிகளுக்கு தூய்மையாகிறோம் என்ற ஆன்மீக போதை இருக்கிறது. எவ்வளவுதான் தடைகள் ஏற்பட்டாலும் சொர்க்கத்தின் ஸ்தாபனை கண்டிப்பாக நடந்தே தீரும் என்று நீங்கள் நம்பிக்கையோடு சொல்கிறீர்கள். புதிய உலகத்தின் ஸ்தாபனை மற்றும் பழைய உலகத்தின் விநாசம் நடந்தே தீரும். இது உருவாக்கப்பட்ட நாடகம். இதில் சந்தேகத்திற்கான விஷயம் எதுவுமே இல்லை. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் ஆத்மாக்கள் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இந்த சமயத்தில் நாம் ஆன்மீக வழிகாட்டிகளாக ஆகியிருக்கிறோம். நாமும் ஆகிறோம், மற்றவர்களையும் ஆக்குகிறோம். இந்த விஷயங்களை நல்ல விதத்தில் தாரணை செய்யுங்கள். மாயையின் புயல் மறக்க வைத்து விடுகிறது. இந்த விலைமதிப்பற்ற ரத்தினங்கள் மதிப்பு வாய்ந்த வாழ்க்கைக்காக ஆன்மீக தந்தையிடமிருந்து கிடைக்கிறது என்பதை தினமும் காலையும் மாலையும் சிந்தனை செய்ய வேண்டும். எனவே ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார், குழந்தைகளே, நீங்கள் இப்போது முக்தி தாமத்திற்கு வழி சொல்லக்கூடிய ஆன்மீக வழிகாட்டிகள். இது உண்மையிலும் உண்மையான அமரபுரிக்கு செல்வதற்கான அமர கதையாகும். அமரபுரிக்கு செல்வதற்காக தூய்மையாகிக் கொண்டிருக்கிறீர்கள். தூய்மையற்ற கீழான ஆத்மாக்கள் அமரபுரிக்கு எப்படி செல்வார்கள்? மனிதர்கள் அமர்நாத் யாத்திரைக்கு செல்கிறார்கள். சொர்க்கத்தையும் அமர்நாத்புரி என்று சொல்லலாம். நீங்கள் அனைவரும் அமரபுரிக்கு இருக்கிறீர்கள். அது ஆத்மாக்களின் அமரபுரி பரந்தாமம். பிறகு அமரபுரிக்கு சரீரத்தோடு வருகிறீர்கள். அங்கு அழைத்து செல்வது யார்? பரம்பிதா பரமாத்மா அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்கிறார். அதாவது பாபா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்திலேயோ அமர்நாத் கோவில் இருக்கு. மனிதர்கள் அந்த அமர்நாத் யாத்திரைக்கு போறாங்க. சொர்க்கத்தையும் அமர்நாத் புரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்க அந்த யாத்திரையில இருக்கீங்க. அமர்நாத் புரிக்கு போகக்கூடிய யாத்திரையில இருக்கீங்க. அதுக்கப்புறம் சொல்றார், பரந்தாமத்திற்கு கூட ஆத்மாக்களின் அமரபுரி அப்படின்னு சொல்லலாம். முதல்ல அங்க போவீங்க, பாபா அங்கே அழைச்சிட்டு போவார். அதுக்கப்புறம் சரீரத்தோடு நீங்க அமரபுரிக்கு சொர்க்கத்துக்கு வரீங்க அப்படின்றார். அந்த பரந்தாம அமர்புரிக்கு, ஆத்மாக்களுடைய அமரபுரிக்கு பாபா அனைவரையும் அழைத்து செல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அங்கே அனைவரும் செல்லதான் வேண்டும். நாடகத்தின் விதி அதை மாற்றினாலும் ஒருபோதும் மாறாது. இதை நல்ல விதத்தில் புத்தியில் தாரணை செய்யுங்கள். நீங்கள் கண்காட்சி அல்லது மியூசியம் திறக்கிறீர்கள் என்றால் சொர்க்கத்திற்கு வழிகாட்டிகள் அல்லது புதிய உலக ராஜ்யத்தின் வழிகாட்டிகள் என்ற பெயர் எழுதுங்கள். அப்போது நீங்கள் கைட்ஸ் டு ஹெவன் என்பது நிரூபணம் ஆகிவிடும். ஆனால் மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. சில முரளிகளில் பாபா கேட்வே டு ஹெவன், சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழி அப்படின்னு எழுதி போடுங்கன்னுவார். இந்த முரளியில் சொர்க்கத்திற்கு வழிகாட்டிகள், கைட்ஸ் டு ஹெவன் அப்படின்னு எழுதி போடுங்க அப்படின்றார். என்னென்னவோ யுக்திகள் நீங்களும் செய்கிறீங்க, ஆனால் மனிதர்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றார். இது முட்கள் நிறைந்த காடாகும். சொர்க்கம் மலர்கள் நிறைந்த தோட்டமாகும்.
அங்கே தேவதைகள் இருப்பார்கள். நாம் பாபாவை நினைவு செய்து ஜென்ம ஜென்மாந்தரத்திற்கும் தூய்மையாகிறோம் என்ற போதை குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்க வேண்டும். எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் கண்டிப்பாக சொர்க்கம் ஸ்தாபனை ஆகத்தான் போகிறது என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். மனிதர்கள் சொர்க்கம் மேலே இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். மேலே முக்திதாமம் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. ஜீவன் முக்திக்கு இங்கேதான் வர வேண்டும். இதை பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறார். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் தங்களுடைய நன்மைக்காக ஆத்மாவை சத்தோ பிரதானமாக ஆக்க வேண்டும். தூய்மையாகி முக்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். மேலும் ஞானத்தின் மூலம் தேவதை ஆகிறீர்கள். ஒரு நாள் இன்னொரு நாளை போல் இருப்பதில்லை. முழு நாளின் நடிப்பு வினாடிக்கு வினாடி மாறிக்கொண்டே இருக்கிறது. எனவே எந்த ஒரு விஷயத்திலும் மனமுடைந்து போகாதீர்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். அதாவது நாடகத்தில் சீன்ஸ் மாறிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஏதாவது காட்சிகள் வரும்போது ஹார்ட் ஃபெயில் ஆயிடாதீங்க. ட்ராமானா அப்படிதான், எதையும் மாற்ற முடியாது, எதுவும் மாறாது, உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகம் அப்படின்னு தந்தை புரிய வச்சுட்டே இருக்கிறார். தங்களுடைய தொழில் போன்றவற்றையும் செய்யுங்கள். அதே நேரத்தில் எதிர்கால உயர்ந்த பதவியை அடைவதற்கு முழுமையாக முயற்சியும் செய்யுங்கள். குடும்ப விவகாரத்திலும் இருக்க வேண்டும். நீங்கள் சங்கம யுகத்தின் பிராமணர்கள், புருஷோத்தமர்களாக ஆகுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா விதவிதமாக புரிய வைத்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் தேக அபிமானத்தில் வருவதினால் மறந்து விடுகிறீர்கள். நான் ஆத்மா, பாபாவின் குழந்தை என்ற போதை இருப்பதில்லை. எந்த அளவிற்கு நினைவு செய்து கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவிற்கு தேக அபிமானம் விடுபட்டு கொண்டே போகும். என்னுடைய தேக அபிமானம் விடுபட்டதா என்று தங்களை பாருங்கள். உங்களுடையது ஹீரோ ஹீரோயினாக நடிக்கக்கூடிய பாகம் ஆகும். நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள். அப்போதுதான் உங்களுக்கு ஹீரோ ஹீரோயின் என்ற பெயர் கிடைக்கிறது. இப்பொழுது ஆத்மாக்களாகிய நீங்கள் செல்வந்தர்களாக ஆகிக்கொண்டே செல்கிறீர்கள். மற்றவர்கள் அனைவரும் திவாலாகிக் கொண்டே செல்கிறார்கள். அதாவது இப்போ நீங்க தன்னை புரிஞ்சுக்கிட்டு இறைவனையும் புரிஞ்சுக்கிட்டு இறைவனை நினைவு செய்கிறீங்க. உங்களுடைய கர்மத்தை மாற்றிக்கிறீங்க. நல்ல கர்மா செய்யணும், பாபா நினைவிலிருந்து புண்ணிய கர்மா செய்யணும், சுகர்மா செய்யணும் அப்படின்ற அந்த கவனத்தில் இருக்கிறீங்க. இறைவனுக்கு உதவியாளராக இருக்கிறீங்க. ஆத்மாக்களுக்கு சேவை செய்கிறீங்க. ஆகல நிறைய சேமிப்பாகுது. ஞான ரத்னங்கள் நிறைய உங்ககிட்ட இருக்கு. அதை தாரணை செய்கிறீங்க. ஆகல நீங்கள் செல்வந்தர்கள் ஆயிட்டே போகிறீங்க. ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்க தேகாபிமானத்தில் வந்து சுயநலத்தில் விகாரங்களுக்கு வசமாகி பாவ கர்மங்கள் செய்துட்டு இருக்கிறாங்க. ஆகையில திவால் ஆயிட்டே போகிறாங்க. அதாவது அந்த ஆத்மாவுடைய உண்மையான சொத்தான குணங்கள் பண்புகள் அதில் திவால் ஆயிட்டே போகிறாங்க. இந்த விஷயங்களை தாரணை செய்ய வேண்டும். நம்பிக்கையில் இருக்க வேண்டும். இங்கே போதை ஏறுகிறது. வெளியில் சென்றவுடனே போதை இறங்கி விடுகிறது. இங்கத்திய விஷயங்கள் இங்கேயே இருந்து விடுகிறது. பாபா நமக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த படிப்பின் மூலம் நாம் மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆகிவிடுவோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். இதில் கஷ்டப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. தொழில் போன்றவற்றில் இருந்து நேரத்தை ஒதுக்கி உங்களால் நினைவு செய்ய முடியும். இது கூட உங்களுக்கான தொழிலாகும். அதாவது குடும்பத்தில் இருக்க சொல்றார் பாபா. சரீர நிர்வாகத்திற்காக சம்பாதிக்க சொல்றார். ஆனா அதிலேயே மூழ்கிடக்கூடாது.
அது மட்டும்தான் உங்க தொழில் அப்படின்னு இல்லை, ஆன்மீக தொழிலும் இருக்கு. ஆகையால இது கூட உங்களுடைய தொழில்தான். ஆகையால் விடுமுறை எடுத்துக்கொண்டு சென்று பாபாவை நினைவு செய்யுங்கள். முழு நாளையும் இப்படியே இழப்பீர்களா என்ன? எதிர்காலத்தை பற்றி கூட கொஞ்சம் யோசிக்க வேண்டும் அல்லவா? அதாவது முழு நேரத்தையும் நீங்க இதே சம்பாதனையிலையோ லௌகீக விஷயங்கள்லயே இருந்தீங்கன்னா இப்படியே நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுவீங்களா? அப்ப எதிர்காலத்தை பற்றியும் கொஞ்சம் சிந்திக்கணும் இல்லையா? உங்களுக்கு எதிர்காலமும் இருக்குதானே? ஆகையாலே டைம் ஒதுக்கி முயற்சி செய்யுங்க, பாபாவை நினைவு செய்யுங்க அப்படின்றார். எதுவரை பாபா வழி சொல்லவில்லையோ, ஸ்ரீமத் கொடுக்கவில்லையோ, அதுவரை யாரும் முக்தி தாமத்திற்கு செல்ல முடியாது. ஆத்மாக்களுக்கு சிவபாபாவினுடைய உயர்ந்த வழி கிடைக்கிறது. பாவாத்மா புண்ணியாத்மா என்று சொல்லப்படுகிறது. பாவ ஷரீரம் என்று சொல்ல மாட்டார்கள். ஆத்மா ஷரீரத்தின் மூலம் பாவம் செய்கிறது. ஆகையால் பாவாத்மா என்று சொல்லப்படுகிறது. ஷரீரம் இல்லாமல் ஆத்மா பாவமோ அல்லது புண்ணியமோ செய்ய முடியாது. நீங்கள் அனைவருக்கும் ஆன்மீக வழியை சொல்கிறீர்கள். பாவம் எவ்வளவு துக்கமானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருடைய துக்கத்தையும் எப்படி தூர விலக்குவது என்று யோசியுங்கள். நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதல்லவா? சேவைக்கான யுக்திகளை பாபா நிறைய கோருகிறார். குழந்தைகள் அதை அமலில் கொண்டு வர வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தொழில் போன்றவற்றை செய்து கொண்டே எதிர்கால உயர்ந்த பதவி அடைவதற்கு நினைவில் இருப்பதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டும். இந்த நாடகம் வினாடிக்கு வினாடி மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆகையால் ஒருபோதும் எந்த காட்சியை பார்த்ததும் ஹார்ட் ஃபெயில் ஆக கூடாது. அதாவது மனம் உடைந்து போக கூடாது. இரண்டாவது பாயிண்ட், இந்த ஆன்மீக படிப்பை படித்து மற்றவர்களுக்கும் படிப்பிக்க வேண்டும். அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். நாம் எப்படி அனைவருக்கும் தூய்மையாகுவதற்கான அட்வைஸ் கொடுப்பது, வீட்டிற்கான வழி சொல்வது என்ற சிந்தனை உள்ளுக்குள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். வரதானம். சர்வ சம்பந்தங்களின் சகயோகத்தின் மூலம், அதாவது உதவியின் மூலம் நிரந்தர யோகி, சகஜ யோகி ஆகுங்கள். ஒவ்வொரு நேரமும் தந்தையின் பல்வேறு சம்பந்தங்களின் உதவி பெறுவது, அதாவது அனுபவம் செய்வதுதான் சகஜ யோகம் ஆகும். தந்தை எப்படிப்பட்ட நேரத்திலும் சம்பந்தத்தை கட்டி காப்பாற்றுவதற்கு கட்டுப்பட்டிருக்கிறார். முழு கல்பத்திலும் இப்பொழுதுதான் அனைத்து அனுபவங்களின் பிராப்தி ஆகிறது. எனவே சதா சர்வ சம்பந்தங்களின் உதவியை பெறுங்கள். மேலும் நிரந்தர யோகி, சகஜ யோகி ஆகுங்கள். ஏனென்றால் யார் சர்வ சம்பந்தங்களின் அனுபவத்தில் அல்லது பிராப்திகளில் மூழ்கி இருப்பார்களோ அவர்கள் பழைய உலகத்தின் வாயுமண்டலத்தில் இருந்து சகஜமாகவே விடுபட்டவர் ஆகி விடுவார்கள். ஸ்லோகன். அனைத்து சக்திகளில் நிறைந்து இருப்பது, இதுதான் பிராமண சொரூபத்தின் விசேஷ தன்மை ஆகும். அவ்யக்த சமிகை. தபஸ்வி மூர்த்தியின் அர்த்தம், தபஸ்யா மூலம் அமைதி சக்தியின் கிரணங்கள் நாலா புறங்களிலும் பரவி இருப்பதாக அனுபவத்தில் வர வேண்டும். இந்த தபஸ்வி சொரூபம் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கான சொரூபம்.
எப்படி சூரியன் உலகத்திற்கு ஒளியையும் மற்ற அநேக அழியக்கூடிய பிராப்திகளின் அனுபவத்தையும் செய்விக்கிறது, அதேபோல் மகான் தபஸ்வி ஆத்மாக்கள் ஜுவாலா ரூபத்தின் சக்திசாலி நினைவின் மூலம் பிராப்தியின் கிரணங்களின் அனுபவம் செய்விக்கிறார்கள். ஓம் சாந்தி.